எங்க மேல இருக்காங்க. வா காயத்ரி, இங்கதான் இருக்காங்க. வா. ஏய் ஜெயவேல், நீயும் வா. இவதானா? கொஞ்சம் தண்ணி தெளிங்க. யார் நீங்க? எங்களை எதுக்காக கடத்திட்டு வந்திருக்கீங்க? நாங்க யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் மலர்விழி. நான் யாருன்னு தெரியுமா? காயத்ரி, கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாம் ஓ வேலைதானா? உன்னை பத்தி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி நீதான் என்ன கடத்திருக்கியா? நான் தான் கடத்தினேன். நான் தான் உங்களை அடைச்சு வச்சிருக்கேன். நான் சொன்னபடி நீங்க கேட்கலனா நான் தான் உங்க 2 பேரையும் டார்ச்சர் பண்ண போறேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஈஸி இல்ல. நாங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கவர்மெண்ட்டுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் நான் பிரமாதமா பதில் சொல்லுவேன். நீ நான் சொல்றபடி செய். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அதையும் பாத்துருவோம். இந்த காயத்ரி நினைச்சா நடத்த முடியாதது எதுவுமே இல்ல. நீ பெரிய இவளாடி. உன்னை சமாளிக்கிறதுக்கு தைரியமும் மனதடமும் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்ணுவ? இது வரைக்கும் என்னை எதிர்த்து யாரும் ஜெயிச்சது இல்ல. நீ என்ன பெரிய இவளா? ஓங்கன கைய உடைச்சிருவேன். உன் தம்பியாலே என்னை எதிர்த்து நிக்க முடியல. நீ எல்லாம் என் கால் தூசடி. ஊரை விட்டு ஊரை வந்து என்னையும் அடிக்கிறியா? என் தம்பிய பத்தி பேசாத. அவனை பத்தி பேசுறதுக்கு என்னடி இருக்கு? அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு நீ சப்போர்ட்டா? எப்படியோ அதிர்ஷ்டவசமா நீ என் கையில சிக்கிட்ட. உன் தம்பியோட சொத்து முழுக்க எனக்கு தான். மரியாதை அதை எழுதி கொடுத்துக்கிட்டு போயிட்டு. எழுதி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? உயிரோட விட மாட்டேன். நான் யுஎஸ் சிட்டிசன். என்ன பண்றேன்னு பாக்குறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நீ என்னடி பெரிய யுஎஸ் சிட்டிசன்? என்கிட்ட ஆட்டம் காட்டுறியா? கொல்லாம விட மாட்டேன். காயத்ரி, காயத்ரி, என்னமா பாத்துட்டு இருக்க? கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கா. போய் தடுமா போ. அக்கா, அக்கா விடுக்கா. அக்கா சொன்னா கேளுக்கா. செத்துக்கிட்டு தொலைச்சிட்டு போறேன். எடுத்து விடுமா. காயத்ரி, இந்த பயம் வேணும் சார். பயம் இருந்தா மரியாதை வரும். மரியாதை இருந்தா சொல்றத செய்வா. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு மரியாதை வேறயா? உனக்கு வேற வழியே இல்ல. காயத்ரி, சொன்னா கேளு. விடுமா. சும்மா இருங்க சார். நான் எதுக்கும் துணிஞ்சவ. எனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு ஓடி போயிடு. உயிராவது மிஞ்சம். ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு வாங்க. ரெண்டு பேரையும் கட்டி போட்டுங்க. சரிண்ணா.
காயத்ரி, அந்த பொம்பளை சொன்னது வாஸ்தவமான பேச்சு. அவளை கொன்னா நேஷனல் லெவல்ல பிரச்சனை வரும். பிரச்சனையை சுமூகமா முடிக்க பாரு. சுமூகமா முடிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாளே. அவ்வளவு அடிக்கிறேன், பயப்பட மாட்டேங்கிறா. அவ உடம்புலயும் அந்த நம்பியோட ரத்தம் தானக்கா ஓடுது. அவன மாதிரியே முட்டாளாவும் மொரட்டுத்தனமாவும் இருக்கா. அவளோட முரட்டுத்தனம் எந்த அளவுக்குன்னு பாக்குறேன். இப்ப என்னதான் பண்றதான் பிளான்? சார், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சப் ரெஜிஸ்டர் ஆபீசரை வர வைங்க. நான் சொன்ன மாதிரி அவ அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வைக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே ஏத்தி அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவோம். அதான்க்கா சரி. நமக்கு தேவை நம்பியோட சொத்து. அதை எழுதி கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் இவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு சப் ரெஜிஸ்டர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். டேய் ஜெயபால், நீ என்ன பண்ற? உடனே அந்த ஆளுக்கு போனை போட்டு கிளம்பி இங்க வர சொல்லு. போ. மாமா, திரும்பவும் அந்த மினிஸ்டர் அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றான். காயத்ரி பேச்சு கேட்டு இப்ப போலீஸும் கையை வச்சுட்டாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல மாமா. எதுக்கு திரும்ப திரும்ப அந்த மினிஸ்டர் காயத்ரிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. அந்த தொடப்பாட்ட ஏதோ ஒரு வழியில அந்த மினிஸ்டரை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். நானும் பிரகாஷ் கூடவே போயிருக்கணும். ரெண்டு பேரும் ஒவ்வொரு வழியில தேடி இருந்தோம்னு வைங்க, எப்படியாவது அவங்கள காப்பாத்திருக்கலாம்ல. சகலா உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவா. அவ உலகத்திலே பெரிய கெடி தெரியாத உனக்கு. இப்ப பிரகாஷை வெளியில கொண்டு வந்தாலும் மலர் மேடத்தை கண்டுபிடிக்க முடியலையா? இப்ப என்னதான் பண்ண போறோம்? சத்யா, மலரை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதாமா? மேடம், இன்னும் இல்ல மேடம். மலரும் வெங்கடேஷும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கே இப்படி எல்லாம் நடக்குது. வீட்ல இவங்களால இருக்க முடியலம்மா. மலரையும் வெங்கடேஷையும் நினைச்சு கவலைப்படுறாங்க. உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் உடனே கூட்டிட்டு வந்தேன். சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கோம் சார். காயத்ரி ஆந்திரா போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரகாஷ் தூக்கி உள்ள வச்சிருந்தா. அப்புறம் சத்யா போய் இங்க இருக்கிற கலெக்டரை பார்த்து பேசினா. கலெக்டர் சொல்லி தான் அங்க பிரகாஷை ரிலீஸ் பண்ணிருக்காங்க சார். மலருக்கு என்னமா ஆச்சு? அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? மேடம், அதுக்கு தான் பிரகாஷ் போராடிட்டு இருக்காரு. அந்த மினிஸ்டரோட தம்பி தான் மலர் மேடத்தை கடத்தியிருக்கான். ஆனா போலீஸை வச்சு அவன் காரை சோதனை பண்ணி பார்த்தாச்சு. கார்லயும் மலர் மேடம் இல்ல. என்னமா இது? அவங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தவங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது எங்களால தாங்கிக்க முடியாதுமா. பிரகாஷ் போராடிக்கிட்டு இருக்காமா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அது எப்படிங்க பண்ணிருப்பாங்க? ரேணிகுண்டா ஏர்போர்ட்ல வந்து இறங்கினவங்கள எப்படி பட்ட பகல்ல கடத்தி இருக்க முடியும்? அவ்வளவு கூட்டத்துல ஒருத்தர் கூடவா பார்த்திருக்க மாட்டாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்கள இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டேன். இப்போ ஒவ்வொரு செகண்டும் நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம். தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு கையில எடுத்த கத்தியால அவ கழுத்தை அறுத்துக்கணும். அவளை அன்னைக்கே கொண்டு போட்டிருந்தா நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீடையில ஒழிஞ்சிடும். என்னடா முட்டாள்தனமா திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? கொலை ஒண்ணுதான் தீர்வுனா அப்புறம் காயத்ரி செஞ்சதுலாம் சரின்னு ஆயிடாது? அப்புறம் உனக்கு அவனுக்கு என்னடா வித்தியாசம்? நல்லா சொல்லுங்க மாமா. செஞ்ச தப்பெல்லாம் பத்தாது, இன்னும் கொலை ஒண்ணுதான் பாக்கி. அதையும் போய் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அக்கா, டென்ஷன் ஆகாதீங்கக்கா. அவர் ஏதோ ஆத்திரத்துல பேசுறாரு, விடுங்க. பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுமா. மாமா, அவர் வர நேரம் தான் மாமா. அநேகமா வந்துகிட்டு இருப்பாரு. பிரகாஷ், டிக்கி கொஞ்சம் ஓபன் பண்ணுப்பா. அண்ணா, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் பிரகாஷ், கொஞ்சம் ஓபன் பண்ணு. சரி. ஓபன் பண்ணிட்டே இல்லையா? திறக்க மாட்டேங்குது. ஓபன் பண்ணிட்டேன். நல்லா ஓபன் பண்ணுப்பா. இப்ப பாருங்க. இருக்கு போல. பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? பேக்ல அது வந்து பேக்ல துணி தான் வச்சிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. துணிதான். அவ்வளவுதானே? ஆமா. டிக்கியை மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் தான் திறக்கணும். திறந்து பேக் எடுத்து வைக்கிறேன், நீங்க அப்புறம் வந்து வாங்கிக்கங்க. என்னது மெக்கானிக் கிட்டயா? இல்லங்க, உடனே பேக் எடுத்தாகணும். என்னங்க இது? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பேக்ல வெறும் துணி தானே இருக்கு, அப்படியே டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க. தம்பி பிரகாஷ், கொஞ்சம் நில்லுப்பா. துணியை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பா. நீயே எப்படியாவது திறந்து எடுத்து கொடுத்துருப்பா. அண்ணா, நீங்களும் தானே திறக்க பாத்தீங்க. ஸ்டக் ஆயிருக்குண்ணே, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ஸ்பேனரும் கொடுப்பா, நானே திறந்து எடுத்துட்டு போயிடுறேன். என்ன பேசுறீங்க? திறந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? யார் அதை சரி பண்ணி கொடுக்கறது? மெக்கானிக் கிட்ட போனா தானே சரி பண்ண முடியும். துணிக்கார 2 பேரும் இவ்வளவு பதறீங்க. அண்ணா, உண்மையை சொல்லுங்க,
பேக்ல வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? சேச்சா பேக்ல துணி மட்டும் தான் இருக்கு. வெளியே போடா பரதேசி பையல. பிரகாஷ், எதுக்கு இந்த பரதேசி பையல வீட்டுக்குள்ள விடுற? அவன் வீட்டுக்குள்ள வந்து பொருளை ஏதாவது களவாடிட்டு போறான். ஏன் திட்டுற அவனை? டேய், நீ பிரகாஷோட எப்படா வந்த? திருப்பதிக்கு வேண்டுதல்னு போனோம்டா. அங்க பிரகாஷோட காரை பார்த்தோம். சரி இதுல ஏறி வீட்டுக்கு போலான்னு வந்துட்டோம்டா. அண்ணா எனக்கும் சப்போர்ட்டா இருக்கட்டும்னு இவரை கூட்டிட்டு வந்தேன். பிரகாஷ், இவனை எல்லாம் பக்கத்துல சேர்க்கறதே பாவம் பிரகாஷ். மச்சான் மூர்த்தி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டேனேடா. ராஜு மன்னிச்சிட்டான், நீயும் மன்னிக்க கூடாதடா. தப்பு செஞ்சவன மன்னிக்கலாம், ஆனா துரோகம் செஞ்சவன யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அதுவும் உயிருக்கு உயிரா பழகின நண்பனுக்கு துரோகம் பண்ணிருக்கிற. எப்படி அவனை மன்னிக்க முடியும்? இந்த வீட்லயே சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நினைச்சோம்? விடுசாங்களா? விடுங்கண்ணே. திரும்ப திரும்ப எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு? எல்லாரும் உள்ள வாங்க. பெனி உள்ள வா. சும்மா இரு பிரகாஷ். ஏய், நீ வரக்கூடாது, போடா வெளியில. சரிப்பா, நான் வரல, நான் போறேன். ஏய், போடா சகல. போடா. சகல கூல் சகல. என்னடி இது? பேக் இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதானா? கிடைச்ச லட்சுமிய கார்லயே விட்டுட்டு வீட்டுக்கு போக முடியுமா? இங்கே இருந்து எப்படியாவது எடுத்துட்டு தான் போகணும். எப்படி? அவன் தான் மெக்கானிக் கிட்ட போனா தான் திறக்குங்கிறானே. அதுக்காக பத்திரத்தை இங்கேயே விட்டு போக முடியுமா? நீயும் ஒரு டிரைவர் தானே, ஒரு கார் டிக்கியை திறக்க தெரியாது? உள்ள எல்லாரும் சாப்பிடுறப்பவோ இல்ல அசந்திருக்கிறப்பவோ ஸ்க்ரூ டிரைவரையும் ஸ்பேனரையும் நான் எடுத்து தரேன். திறந்து நைஸா பேக் எடுத்துரு. அவங்க இங்க இருந்து போக சொன்னா உடனே போயிடுறதா? வாயா உள்ள போலாம். என்னடா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா போலியா? இல்ல கொஞ்சம் தலைவலிக்கு தான், அதான் காஃபி சாப்பிட்டு போலான்னு. அப்படியா? சரி வாங்க காபி சாப்பிட்டு போலாம். அண்ணி தலைவலிக்கு தான், அவனுக்கு காபி போட்டு கொடுங்களா? சரி வாங்க. என்ன பிரகாஷ், என்னாச்சு? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டோம் மேடம். செக் போஸ்ட்ல வச்சு மினிஸ்டரோட தம்பிக்கார செக் பண்ணியும் பார்த்தாச்சு. அதுல அவங்க இல்ல. எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, என் மருமகன் வந்துட்டாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவளை கண்ணால கூட பாக்கலையாப்பா. அதுக்குள்ள கடத்திட்டாங்களே. உயிரோட வச்சிருக்காங்களா இல்ல கொடுத்திட்டாங்களான்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, அவங்க நோக்கம் கடத்துறதுதான், கொல்றது கிடையாது. அவங்க என்ன உயிரோட தான் வச்சிருப்பாங்க. என்ன பிரகாஷ், போலீஸ் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் அந்த மினிஸ்டரை வச்சு சைலண்ட் பண்ணி வச்சிருக்கா சார். போலீஸ் சப்போர்ட் இல்லாம என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. என்னங்க இது? நம்ம வீட்டு பத்திரம் கிடைச்சிருந்தாலாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்ப அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. எல்லாம் இந்த பரதேசி. பிரகாஷ், தப்பு பண்ணிட்டு பிரகாஷ், என்னை மன்னிச்சிரு. உங்ககிட்ட தர்றதுக்காக தான் அதை வச்சிருந்தேன். வர்ற வழியில அந்த மினிஸ்டரோட தம்பி என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தேன். எவனோ ஒரு திருட்டு போய் அதை எடுத்துட்டான் பிரகாஷ். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சீன் போடுறியா? வர்ற ஆத்திரத்துக்கு உடனே பிச்சு போடுவேன். ஐயோ பிரகாஷ், உங்ககிட்ட தர்றதுக்காக தான் அதை வச்சிருந்தேன். பொய்யா சொல்ற? ஐயோ பிரகாஷ், அடைக்கலம்னு வந்தவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இதான் ரொம்ப முக்கியமா? என்னப்பா, இப்ப கூட நமக்கு நல்லது செய்யறதுக்காக அந்த பத்திரத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து தரணும்னு நினைக்கல. காயத்ரி கிட்ட மாட்டிக்கிட்டா அவ கொண்டுடுவான்னு நம்ம கிட்ட வந்து அடைக்கலாம் இருக்கான். இவனெல்லாம் காயத்ரி கிட்ட புடிச்சு கொடுத்து சாவடிக்கணும். பிரகாஷ், அப்படி எல்லாம் செஞ்சிடாத பிரகாஷ். வா. அப்ப பத்திரம் உன் கைக்கு கிடைச்சது நீ என்ன செஞ்சிருக்கணும்? நல்லவனா இருந்திருந்தா நேரா அதை என்கிட்ட கொண்டு வந்தானே கொடுத்துருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. அதை விட்டுட்டு காயத்ரி கிட்ட பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சிருக்க. நீ இப்ப செஞ்ச தப்பு உன திருப்பி அடிக்குது. பிரகாஷ், என்னை மன்னிச்சிரு பிரகாஷ். உன் உயிருக்கு ஆபத்துல ஒண்ணா கால்ல வந்து போயிரா. உனக்கு அந்த தொடப்ப கட்டிக்கும் என்னடா வித்தியாசம்? நீ நினைச்சபடி நடந்திருந்தா பத்திரத்தை அவங்க கொடுத்துருப்ப. நீ இல்லைங்க, பிரகாஷ் கிட்ட கொடுக்கணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். திரும்ப திரும்ப போய் சொன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். திருப்பதி வரைக்கும் அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுக்கவா வந்த? காயத்ரிக்காக தானே போனேன். அடிக்காதீங்க, சும்மா இருக்கீங்களா? ஆக மொத்தம் அந்த பத்திரம் இன்னும் காயத்ரி கைக்கு கிடைக்கல. இல்லைங்க, இல்ல. ஏங்க, இவர் நம்மள நம்பி வந்திருக்காரு. நாம தான் இவருக்கு அடைக்கலம் கொடுக்கணும். நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இருக்கலாம். இவன் எதுக்கு இங்க இருக்கணும்? டேய் சும்மா இருடா. இப்ப இவனை அடிக்கிறதா முக்கியம்? மலர் வழியை காணும், அதுக்கு என்ன பண்ண போற? அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா போலீஸ் உதவி இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. அவங்க நினைச்சாதான் மலர் மேடமோட மொபைல் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ண முடியும். ஐயோ, அப்ப மலரை காப்பாத்த வழியே இல்லையா? ஏன் பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்குல்ல? நீ கேரளா போயிருந்த போது போலீஸோட உதவி உனக்கு கிடைக்காம போச்சு. அப்ப உனக்கு உதவி பண்ணது யாரு?
நம்ம கோவிந்த் எஸ்ஐனா நீ உதவின்னு கேட்டா அவர் என்ன பண்ணாமையா போயிருவாரு? அவர்கிட்ட போய் கேட்கலாம்ல. ஆமாங்க, காயத்ரி கேஸ்னா அவர் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு. கேட்டு பார்க்கலாம். அவர் அந்த மொபைல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னா ஈஸியா மலர் மேடம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, என் மருமகனை தான் கொண்டுட்டா. என் மருமகளை யாரும் காப்பாத்தி கொடுப்பா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பதட்டப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. என்ன சார், சப் ரெஜிஸ்ட்ரார் எங்க? டேய் என்னடா ஆச்சு? வந்துட்டு இருக்காருண்ணே, இப்போ வந்துருவாரு. வந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கலாம்ல. நம்பியோட சொத்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா எல்லாத்தையும் முடிச்சலாம்னு சொன்னாரு. ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் அந்த பென்னி கையில இருக்கு. அவனை பிடிக்க தான் துப்பு இல்லாம திருப்பதியில இருந்து வெறும் கையோட வந்தீங்களே, அது எப்படி என்கிட்ட இருக்கும்? ஏங்க, என்னன்னா உங்க வேலைக்காரன் நினைச்சு பேசுறீங்களா? நீங்க மட்டும் பத்திரத்தை தொலைச்சிட்டு வருவீங்க, நான் போய் தேடி எடுத்துட்டு வரணுமா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல சப் ரெஜிஸ்டர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. ஒரிஜினல் பத்திரம் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. போங்க போங்க. அண்ணா இவர்தான். ஹலோ சார். ஹலோ சார். சார் வந்துட்டாரு. அவரை உட்கார வைங்க, நான் மேல போய் கூட்டிட்டு வரேன். சார் வாங்க. வாங்க. ஹலோ சார், உட்காரு. வாங்க. உட்காருங்க சார். மலர், ரெஜிஸ்டர் முன்னாடி உன்னை கூட்டிட்டு போறேன். நான் சொல்றபடி கழுத்து போட்டுட்டு ஓடி போயிடு. நீ சொல்றதுக்குலாம் நான் ஆள் இல்லடி. இவ சொன்னா கேட்க மாட்டா. கொடு. ஏய், என்ன பண்ண போற? மஞ்சள் சந்தனம் தேய்ச்சு குளிப்பாட்ட போறேன். கையெழுத்து போடலன்னா உன்னை போட வெப்பண்டி. சொல்லு, கையெழுத்து போடுறியா? விடு, சொல்லு. நான் போட மாட்டேன். உயிரே போனாலும் நான் போட மாட்டேன். ஓகே, உன் உயிர் போனா போட மாட்டேன். ஓ, புருஷனோட உயிர் போனா கத்தி அடிச்சு வாடா. ராட்சசி, என்னடி பண்ண போற? பூஜை போட்டிருக்கல, பலி கொடுக்க வேண்டாமா? நீ கையெழுத்து போடலனா உன் புருஷன் உன் கண்ணு முன்னாடியே பொணமா விழுவான். பரவாயில்லையா? அவர் விடுறி, அவருக்கு ஏதோ காயம் எடுப்போதுடி. கழுத்தையா இருக்க போறேன்னு சொல்றேன், நீ காயத்தை பத்தி பேசுற. இப்ப நீ கையெழுத்து போடல, உன் புருஷன் தலைய துண்டா எடுத்துருவேன். மலர், நமக்கு அந்த சொத்து வேணாம் மலர். எழுதி கொடுத்துரு மலர், பேசாம எழுதி கொடுத்துரு. சரி, நான் போட்டு கொடுத்துறேன். அப்படி வா வழிக்கு. வெளியில ஒண்ணு மட்டும் தான் கூட்டிட்டு போவேன். சத்தம் இல்லாம வந்து கையெழுத்து போடணும். அங்க வந்து ஏதாவது மாத்தி பேசுன, உன் புருஷன் கழுத்து அறுத்து போட்டுருவேன். அவ கட்ட அவுத்து விடு. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?